ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களின் காணும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வையுங்கள். கர்த்ததாமே உங்களை பரத்திருந்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். விடுதலை பயணத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. யாத்ராகமத்தின் புத்தகம் 15:26. நானே உன் பரிகாரி, நானே உனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், உன்னை சுகமாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னார், நானே உனக்கு யெகோவா ராஃபாவாய் பரிகாரியாய் வெளிப்படுவேன். அல்லேலூயா. எகிப்துக்கு வர பண்ணின எந்த வியாதியையும் எந்த நோயையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வரப்பண்ணேன். என்னுடைய கட்டளை மாத்திரம், வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கேட்டு கவனித்து நடப்பீர்கள் சொன்னார். நான் உங்களுக்கு விதமாக செய்வேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதன் பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் மாறா என்று ஒரு இடத்திற்கு வந்தபோது அந்த இடத்துல தண்ணீர் இருந்தது, ஆனால் குடிக்க முடியாத ஒரு கசப்பு இருந்தது. மோசே இடத்துல ஜனங்கள் வந்து சொன்னபோது மோசே ஆண்டவரை இன்னும் பார்த்து வேண்டினார். ஆம், செங்கடல் முன்னிலையிலே ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். கரத்தில் இருப்பது கோலை நீட்டு அந்த கடல் பிளந்து போனது, கர்த்தர் பிளந்தார். ஆம், அதுபோல் ஆண்டவர் சமூகத்தில் நின்றபோது ஆண்டவர் விதமாக சொன்னார். ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்துண்டை வெட்டி அதில் எரே என்று சொன்னால் அவர் எரிந்தபோது அது உள்ள கசப்பு மாறினது. சிலுவை மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வரும்பொழுது, நீங்களும் நானும் வரும்போது நமக்குள்ளாக இருக்கிற எல்லா பாரங்களையும் இந்த சிலுவையில் ரத்தம் எடுத்துக்கொண்டு அவர் ஜீவனுள்ள கரம் எடுத்துக்கொண்டு அவருக்குள்ள மதுரமான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சரித்து நோய்களோடு இருக்கின்றீர்களோ, அருள்நாதர் இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரத்தில் ஒரு அம்மா தன் சரீரத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அந்த கட்டிக்காக பாரத்தோடு ஜெபித்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போயாச்சு. ஆனால் வருது போகுது, சின்னதாக போகுது, பெருசாகுது, இது நாள் கணக்காக வாரக்கணக்காக இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்க போனாங்களாம். அந்த ஊழியக்காரர் ஜெபித்து விதமாக சொன்னாரா, ஆவியானவர் விதமாக சொல்கிறார், ஒரு கத்திரிக்காக எடுத்து சீனியில் நல்லா அரைச்சி அதை பூசுங்கன்னு சொன்னாராம். அந்த ஊழியக்காரர் சொல்லி அனுப்பினாராம். இந்த தாயார் தன் மகனத்தில் சொன்னார்களாம், கத்திரிக்காய் ஏற்கனவே அது சொரிச்சில் ஊறுதல் எடுக்கக்கூடிய ஒரு அலர்ஜியை கொண்டு வருது, இது இந்த புண்ணில் போட்டால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி போடாமல் இருந்தார்களாம். அந்த தம்பி விதமாக சொன்னானா மகன், அம்மா இதை விட கடினமாக சொன்னாலும் செய்திருப்பீங்கள. தேவ மனிதனாகிய இறைவாக்கினிடத்தில் வந்த நாகமான் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி தானே அவன் கேட்டான், குஷ்டரோகம் நீங்கியதே, நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னாராம். மறுநாளிலே அந்த தாயார் தேவ மனிதன் வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன் என்று அரைத்து பூசினார்களாம். மறுநாள் காலை பொழுதிலே பார்க்கும் பொழுது அந்த கட்டி அப்படியே மறைந்து போயிருந்ததா. எனக்கு அருமையானவர், நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊழியர், சாதாரண ஒரு ஊழியர், அவரை கொண்டு ஆண்டவர் தேசமெங்கும் பெரிய காரியங்களை செய்தவர். எனக்கு அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அதை மாற்ற இயேசு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையிலே நம் நோய்களை சுமந்தவர், சிலுவையிலே தம் பாவங்களை சுமந்தவர், சிலுவையிலே நம்முடைய சாபங்களை சுமந்தவர், சிலுவையிலே நம்முடைய குடும்பத்திற்கு வேதனை எல்லாவற்றை சுமந்தவர். அவரே சொல்கிறார், உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன், நீ சுமக்க தேவையில்லை. ஆகவே அவர் சொல்கிறார், நானே உனக்கு நலமாக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நீங்கள் அறிக்கையிடுங்கள், நான் சுகமானேன், ஆண்டவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன் அறிக்கையிடுங்கள். தேடியும் காணாதிருப்பீர்கள் இந்த வியாதியை. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறேன். இயேசு சுவாமி, உம்முடைய வல்லமையுள்ள கரம் சரீரத்தின் பாரத்தோடு வியாதியோடு கட்டில் படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரோடும் எரிந்து பேசுவீராக. உம்முடைய வல்லமை இன்றைக்கும் மாறாதபடி அவர்களை தொடுவதாக. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிற வார்த்தையின்படி அற்புதம் செய்யும். கட்டிகள் மறையட்டும். சரீரத்தில் பித்தப்பை கற்கள்
சிறுநீரக கற்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு கட்டளை கொடுக்கிறோம். மறைந்து போகட்டும். நானே பரிகாரி என்று சொன்னவன் நீரே சுகமளிக்கும் தெய்வமாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.